அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கடவுள் யார் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம் எது இந்த மனிதனை பொறுத்தவரையிலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடவுள் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். இப்போ எங்களையெல்லாம் பொறுத்தவரையிலும் நாங்கள் ஆன்மீகத்தில் கால் பதித்த காலம் ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கான தெளிவுகளை இங்கே சொல்வதற்கு சரியான ஆட்களே கிடையாது. நாங்கள் ஆரம்பத்தில் இந்த ஆன்மீகத்தை தேடி வரும்பொழுது பலவிதமான கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு நூலை பார்த்தோன்னா அந்த நூலை சார்ந்து அவ்வளோ கேள்விகள் எழும் நமக்கு. அதற்கு சரியான விளக்கம் சொல்வதற்கு ஆட்களே இருக்க மாட்டாங்க. ரொம்ப சிரமமாக இருக்கும். அதையும் மீறி ஏதாவது 1-2 நபர்கள் சும்மா ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அது சரியாகவே இருக்காது. சில நேரங்களில் அது 1-2 சரியாக இருக்கும். பல நேரங்களில் அது சரியாகவே இருந்ததில்லை என்பது தான் உண்மை. எப்பொழுதுமே நம்ம ஒன்று சொல்லுவோம், என்ன அப்படின்னா, எங்கேருந்து கேள்வி எழுதோ அங்கேயே நீங்கள் உங்களுடைய அந்த பதிலையும் எதிர்பார்த்து காத்திருங்க. அங்கேயே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. அது உங்களுக்கு பதில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி கொடுக்கும் பதில் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நூல் மூலமாகவோ இல்லை வேறொருவர் மூலமாகவோ இல்லை உள்ளார்ந்த ஒரு விஷயமாக தானாகவே உங்களுக்கு அது உதயமாகும். இந்த தானாகவே உதயமாகுது இல்லையா? இந்த தானாகவே உதயமாகிற அந்த விஷயத்தை தான் நிறைய பேர் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவன் எனக்கு அடி எடுத்து கொடுத்தாரு, இறைவன் முதல் எழுத்தை எழுதி கொடுத்தாரு, இறைவன் அவராக சொன்ன விஷயம் இது அப்படின்னு சொல்கிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நாம் உள்ளார்ந்து நாம் ஆலோசிக்கும் பொழுது அது உள்முகமாக எழும். தானாகவே அது நமக்கு தெரியும், புலப்பட ஆரம்பிக்கும். இதை தான் இவர்கள் எல்லாம் கடவுள் எனக்கு சொன்னது, கடவுள் எனக்கு சொன்னது அப்படின்னு இவங்க சொல்கிறது. கடவுள் எனக்கு சொன்னது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நாம் நம்புவதற்கு இடமில்லை. ஆனால் எனக்குள் உள்ளார்ந்து அந்த பதில் எழுந்துச்சு அப்படின்னக்குள்ள நம்ம அதை ஏற்றுக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே உங்களுக்கு கேள்வி உருவாகுதோ அங்கே தான் நீங்கள் பதிலை எதிர்பார்க்க வேண்டும். பதிலும் அங்கே தான் கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டு இருக்கும்பொழுது தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கக்குள்ள உங்களுக்கு அந்த பதில் கட்டாயமாக உங்களை அடையும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நீங்கள் ஆசைப்படுங்க. தேவையான ஆசை, தேவையில்லாத ஆசை, எந்த ஆசை வேணுமோ படுங்க. அந்த ஆசை நீங்கள் பட்டுட்டீங்கனால் அந்த இறைநிலையும் அந்த இயற்கையும் உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்காமல் விடவே விடாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பதிவிட்டுருக்கோம். அது எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே ரகசியம். இந்த ஜென்மத்தில் கிடைக்குமா, அடுத்த ஜென்மத்தில் கிடைக்குமா, இல்லை ஒரு 5 ஜென்மம் கழித்து கிடைக்குமா அப்படிங்கிறது தான் அங்கே ரகசியம். அது உங்களுடைய அந்த ஆசையை பொறுத்தது. தேவையில்லாத ஆசைகள் இருக்குது, நிறையா தேவையான ஆசைகள் இருக்குது. அந்த ஆசையை பொறுத்தது. அதை பொறுத்து தான் உங்களுக்கு அது எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதே போல் உங்களுடைய புண்ணியம், உங்களுடைய தன்மை, கருணை, தயவு, இதை பொறுத்து தான்
அது உங்களை சேரும். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்கனால் இன்னொரு ஜென்மம் எடுத்து நீங்கள் அதை அடைந்தே தீர வேண்டும் என்பது தான் இந்த இயற்கையோட நியதி. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இந்த கடவுள் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது பல பேர் பலவிதமாக சொன்னாங்க. சில பேருக்கு தெரியல. என்ன நீ இப்படி கேட்குற? கடவுள் யாருன்னா உங்கள் அப்பா அம்மா என்ன வணங்கினாங்க, உங்கள் தாத்தா பாட்டி என்ன வணங்கினாங்க, இந்த கோயிலெலாம் எதுக்கு கட்டி வச்சுருக்காங்க, அப்போ அங்கே இருக்கிற சிலை தான் கடவுள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற மிகப்பெரிய கூட்டம். இந்த உலகத்தில் பெரும்பான்மையானோர் சொல்லக்கூடிய கடவுள் எது அப்படின்னு கேட்டிங்கனால் இந்த கோயில்களில் விக்கிரகங்களாக இருக்கும் இந்த சிலையை தான் இவர்கள் கடவுள் என்று கூறுகின்றனர். எப்பொழுதுமே ஒன்று தெரிந்து கொள்ளும், இந்த கடவுளுக்கு அழிவு என்பது கிடையாது. அப்போ இந்த சிலைகளுக்கு அழிவு உண்டா அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அந்த சிலைகளுக்கு அழிவு உண்டு. அப்படி அழியக்கூடிய ஒரு பொருள் கடவுளாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வி இதை பார்க்குற எல்லாருக்குள்ளாரையும் வரணும். அப்போ அந்த கேள்வி நமக்கும் வந்தது. அப்போ ஒரு சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆன்மாதான் கடவுள் ஒருத்தவங்க, இன்னொருத்தவங்க ஐம்பூதங்கள் தான் கடவுள், இன்னொருத்தவர் உயிர் தான் கடவுள். இப்படி பலவிதமான கடவுள்களை இவர்கள் வச்சிருக்காங்க. இதுதான் கடவுள், அதுதான். இன்னொருத்தர் வித்தியாசமாக இருள் தான் கடவுள், வெளிச்சம்தான் கடவுள். இப்போ வள்ளலார் என்ன சொல்லிட்டார்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் சொல்லிட்டார். இப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் சொன்னதுனால எல்லா வள்ளலார் பக்தர்களும் காலைல ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு இதே பாட்டை பாடிக்கிட்டே இருக்கிறது. அப்போ நம்ம பேசும் பொழுதும் இந்தமாரி பாடும் பொழுதும் நம்மளுடைய எனர்ஜி லாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பதிவிட்டோம். உயிருங்கிறது விரயமாகுது. அதனால தான் வள்ளுவன் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லுக சொல்லீர் பயனுடைய சொல். நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா பயனோடு பேசுங்க, பயனற்று பேசுனீங்கனால் அது உங்களுடைய உயிர் விரயமாகும் என்று மறைப்பொருளாக அவன் சொன்னான். அது எத்தனை பேருக்கு புரியும் அப்படிங்கிறது நமக்கு புரியல. இப்போ நம்ம வழக்கத்தில் ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிறான்னு வச்சுங்க, கத்தி கூப்பிட்றான், ஏய் கத்தி கத்தி உயிரை போக்காத, ஏன் சத்தம் போட்டு உயிரை போக்குற, ஆவியை போக்குற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவினால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவன், உங்களுக்குள்ளே இருக்கிற அடிப்படையான பிராணசக்தி. அந்த பிராணசக்தியை நீங்கள் அதிகபட்சமாக வெளியேற்றி கொண்டே இருந்தீர்களேனால் நீங்கள் உங்களுடைய உயிர் என்ன ஆகும்? சேதமடையும், விரயமாகும். இதை தான் சித்தர்களும் மகான்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ காலுதல், கத்துதல் கூடாது. அப்போ பெரிய பெரிய மகான் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதிகபட்சமாக குறைவாக தான் பேசுவாங்க, தேவை இருக்கும் பொழுது பேசுவாங்க, அதிகமாக கத்தி பேச மாட்டாங்க. அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ கடவுள் யார் அப்படின்னு கேட்கக்குள்ள இப்படி பலவிதமான பல பேர். அப்போ இங்கே எவ்வளோ மதங்கள் இருக்குது? இந்த தமிழ்நாடு, இந்திய, உலகம் முழுக்க எவ்வளோ மதங்கள் இருக்குது? எண்ணிலடங்கா மதங்கள் இருக்குது. சரி, நம்ம இந்தியாவை பொறுத்தவரையிலும் எவ்வளோ மதங்கள் இருக்குது? இவர்கள்லாம் யாரை கடவுளாக வணங்குகிறார்கள் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த உருவ வழிபாடு தான் இவர் பெரும்பாலானோர் கடவுளாக வணங்குகிறார். அதுக்கு அடுத்தாற்போல் அல்லாவை கடவுளாக வணங்குபவர்கள் இருக்கிறார், முஸ்லீம். அதுக்கு அடுத்தாற்போல் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக வணங்குபவர்கள். அதில் ஒரு 3 பிரிவு இருக்குது. என்ன அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே,
அந்த பரமபிதாவை வணங்குறவங்க. அவருக்கு உருவம் இருக்கா? இல்லை. இந்த அல்லாவுக்கு உருவம் இருக்கா? இல்லை. உருவம் மற்றவர்கள். கரெக்டு, ஏற்றுக்க வேண்டியதுதான். அப்போ இந்த பரமபிதாவை வணங்கும் ஒரு தரப்பினர். அதுக்கடுத்தது இயேசுவை கடவுளாக வணங்குவார்கள். சில பேர் இயேசுவுடைய தாயாரை, மாதா இயேசு, மாதாவும் இயேசுவும் ரெண்டும் இருக்கிற மாதிரி உள்ள அந்த சிலையை வணங்குறது இப்படி இருக்குது. எப்படி இருந்தாலும் சிலை என்றாலே அது மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் என்பது தான் தெளிவான உண்மை. அதை இந்த மனித கூட்டம் தெளிவாக புரிந்து கொள்ளும். இப்போ ஒவ்வொரு மதமும் ஒரு கடவுளை சொல்லும் பொழுது நமக்கு குழப்பம் வருதா இல்லையா? எல்லாரும் மனிதன் தானே, உலகத்தில் எல்லாம் மனுஷன் தானே, எல்லாம் ஒரே யோனி வழியாக தானே பிறக்கிறான், எல்லாம் ஒரே வழியாக தான் பிறக்கிறான், ஒரே முகமாக தான் வளர்கிறான். இயற்கை அப்படி தான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் பொதுவாக தான் கொடுத்துருக்கு. அப்போ இப்படி எல்லாமே பொதுவாக இருக்கும் பொழுது இந்த கடவுள் மற்றும் ஒவ்வொருவனும் ஒரு தனித்தனி கடவுளை வைத்திருப்பது என்பது ஒரு சரியான விஷயமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான விஷயமாக இல்லை. இதை நம்ம மிகப்பெரிய ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நம்ம இருக்கோம். அப்போ அறிவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்க, கடவுளை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, எதை வச்சு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னால், இந்த இயற்கையில் நாங்கள் ஆராய்ந்து பார்த்த விதத்திலும் கிரகங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்த விதத்தில் கடவுள் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று இந்த உலக கண்டுபிடிப்பில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது எங்களுக்கும் அதான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு சில அறிவியலாளர்கள் மட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இருக்குன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, அதை என்னால் சொல்ல முடியல, இருக்குன்றதுக்கும் ப்ரூஃப் இருக்கு, இல்லைன்றதுக்கும் எனக்கு என்னுடைய அறிவை பொறுத்தவரையிலும் ப்ரூஃப் இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது என்னால் நடுநிலையாக தான் சொல்ல முடியும் என்று ஒரு தரப்பினர், கடவுளை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்ற ஒரு தரப்பினர், இப்படி பல தரப்பினர் இருக்காங்க. இப்படி இந்த கடவுள் விஷயத்தில் மனிதர்களை பொறுத்தவரையிலும் இங்கு தெளிவாக முடிவெடுத்து சொல்பவர்கள் என்பவர்கள் நிறைய பேர் இல்லை. அப்போ இது மனித கூட்டத்துக்கு குழப்பமாக இருக்கா இல்லையா? கண்டிப்பாக குழப்பமாக இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய மகான்களே இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லாமல் மறைமுகமாக சுற்றி வளைச்சி வேறு விதமாக சொல்லும் பொழுது நமக்கு மிகப்பெரிய குழப்பம் இந்த பூமியில் உருவாகுது. சில பேரெல்லாம் மதம் இயேசு மதத்திற்கு மாறுவதற்காகவே மிகப்பெரிய பொருள் செலவை வெளிநாட்டுக்காரன் செய்கிறான். பாரசீகர்கள் அவர்கள்லாம் பணக்காரர்களில் அவர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள். இப்படி வெளிநாட்டவர்கள் மதம் மாற்றுவதற்காக பல கோடிகளை செலவு செய்கிறாங்க. இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு அவர்கள் மதத்தின் மீது இருக்கும் பற்று அப்படின்னு சொல்லக்கூடாது, ஒரு வெறி. ஏன் இந்த தரப்பினரை மற்ற தரப்பினரிலிருந்து அவர்கள் தரப்புக்கு ஏன் மாற்றணும் அப்படின்னால், இந்த உலகம் முழுக்க அவர்களுடைய மதம்தான் இருக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய பேராசை. அது என்ன தத்துவம் சொல்லுது, அது சரியான மதமா சரியில்லாததா என்ற ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் அவங்க போகலை. நான் இந்த மதத்தை நம்பிட்டேன், இந்த மதம் உலகம் முழுக்க இருக்கணும் அப்படின்ற எண்ணம் அவர்களிடம் இருக்க தான் செய்யுது. இப்படி தான் இங்கே இருக்குது. அப்போ இப்படி பலதரப்பட்ட கடவுள்கள் இருக்கும் பொழுது இப்போ நாம் எதை கடவுளாக எடுத்துக்கொள்வோம்? எல்லோரும் மனிதர்கள் தான்.
இப்போ நம்மளுடைய இந்தியாவை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூதாதையர்கள் என்றவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னால் இந்த காவல் தெய்வங்களாக மனிதர்களாக இருந்திருக்கக்கூடிய அவர்களை காவல் காத்து இரவு நேரங்களில் காவல் காத்து இருக்கக்கூடிய அந்த மூதாதையர்களை அவர்கள் காலப்போக்கில் காவல் தெய்வங்களாக வைத்து வணங்குவது வழக்கமாக இருந்திருக்கிறது. யார் அப்படின்னால் இந்த வீரனார், மதுரை வீரன், கற்பனசாமி அப்படின்னு இப்படி அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. அவர்களுடைய மூதாதையர்களாக அந்த குலதெய்வத்தை குலதெய்வமாக மாற்றப்பட்டிருக்கு. இதை கூட ஒரு நன்றி நம்மளை பாதுகாத்திருக்கிறார்கள் என்ற விதத்தில் நம்ம நன்றி விசுவாசத்தோடு அதை கூட ஏற்றுக்கொள்ளலாம். நமக்கும் கடவுளுக்கும் சில கடவுள்களை சொல்லும்பொழுது அதுக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத பொழுது அதை நாம் எப்படி கடவுளாக ஏற்றுக்கொள்வது? இப்போ வடநாட்டில் இருந்து ஒரு கலாச்சாரம், ஆரிய கலாச்சாரம் இங்கு வந்தது. அந்த வடநாட்டு கலாச்சாரம் என்ன சொல்லுது அப்படின்னால் இந்த துர்க்கை, இந்த விஷ்ணு, இவர்களெல்லாம் வடநாட்டில் இருந்து வந்தவர்கள். அவர்கள் வந்த அந்த காலத்தில் மிகப்பெரிய இங்கே போராட்டம் எல்லாம் நடந்தது. நிறைய தப்பு நடந்தது. ஒவ்வொருவர்களும் அவரவர்கள் இருந்த மதத்தை உயர்வாக பேசுவதும் அவர்கள் மதத்திற்கு மதம் மாற்றுவதற்கான எல்லா வழிமுறையும் ஒவ்வொருவரும் செய்து கொண்டே இருந்தாங்க. எப்படின்னா இப்போ கட்சிக்காரங்களாம் இருக்காங்க இல்லையா, இப்போ கட்சி தாவுதல் இருக்கு இல்லையா, அதை மாதிரி அப்பயே மதம் தாவி இருக்கான். நிறைய பேர் அவனுக்கு அந்த மதம் பிடிச்சிருந்ததுன்னா தாவுறது. ஒரு நம்மளுடைய இந்த 63 நாயன்மார்கள் கதையிலேயே பார்த்திங்கன்னா வேறு மதத்தில் இருந்தவர்கள் விபூதியை வயிற்றில் பூசணும், வயிற்றுவலி போனவுடனே அவர் சைவத்துக்கு மாறிடுவார். இப்படி மத மாற்றங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இந்த சிறுபான்மையர் யார் அப்படின்னு கேட்டிங்கனால் கீழ் ஜாதிக்காரர்கள் என்று சொல்லிக்கொண்டிருந்த இந்த உலகத்தில் நம் நாட்டில் சில பேரை நாம் தாழ்வாக பேசும்பொழுது அவர்கள் ஏழையாக இருந்தபோது இவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கனால் உணர்ச்சி வயப்பட்டு அல்லல் பட்டு அவங்க மனக்கசப்போடு இன்னொரு மதத்திற்கு மாறியவர்கள் தான் இந்த சிறுபான்மையினர். அதிகபட்சமாக நம்மளுடைய தமிழ் மதத்தில் இருந்து மாறியவர்கள் தான் அப்படிங்கிறது வரலாறு சொல்லுது. நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது அப்படி தான் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல இயேசுநாதர் டெக்னிக்காக ஒரு விஷயம் சொல்கிறார். ஆனால் அது பைபிள் என்பது இயேசுவால் எழுதப்பட்டதல்ல. இயேசு சொன்ன சொற்களை, கதைகளை, நிறைய விஷயங்களை அவர்களுடைய சீடர்கள் கேட்டு கொண்டு அவர்கள் எழுதியது. அதில் முன்னுக்கு பின்னும் முரணாக சில விஷயங்கள் நிறையா இருக்கலாம். அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதையெல்லாம் எழுதியிருப்பார்கள். இப்படி இந்த கிறிஸ்துவ மதம் அவர்களுக்கு என்று சொல்லப்பட்டு இருக்கும் பைபிளில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் திருக்குறானிலையும் அப்படிதான் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்து மதத்திலையும் மாதிரி தான் நிறைய நூல்கள் இங்கே இருக்குது. எந்த நூலையும் இந்த மனிதன் உள்ளதை உள்ளபடி அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை சரியாக புரிந்து கொண்ட நபர்கள் என்பவர்கள் இந்த உலகத்தை பொறுத்தவரையிலும் மிக மிக குறைவானவர். நீங்கள் போனால் அதிகபட்சமாக இல்லைன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இங்கே இந்த மனிதர்கள் இருக்காங்க, இந்த கடவுள் நிலையை பொறுத்தவரையிலும். அப்படி இந்த தமிழ் மரபில் நம்ம எதெல்லாம் பார்த்து பயந்தோமோ அதையெல்லாம் வணங்கக்கூடிய ஒரு தன்மை. மின்னலை பார்த்து வணங்கிறது, ஒரு மரம் ஓங்கி வளர்ந்துருந்தால் அந்த மரத்தை பார்த்து வணங்குறது,
அதை பார்த்து பயப்படுறோம். அதனால் நமக்கு இடையூறு வந்தால் அதை நம்ம வணங்குறது, எனக்கு இடையூறு பண்ணாத. இப்படி ஆரம்ப காலகட்டத்தில் சூரியனை பார்த்து வணங்குவது, இப்படியெல்லாம் இருந்த ஒரு கூட்டம். அதுக்கப்புறமா நம்ம நம்மளுடைய இந்த காவல் தெய்வங்களை வணங்கும் வழக்கம் தமிழர்களிடம் இருந்தது. இப்போ இந்த ஆரியர்களுடைய வருகைக்கு அப்புறம்தான் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த விஷ்ணு, இந்த மற்ற கடவுள்கள்லாம் அவர்களுடைய பலவிதமான கடவுள்கள் இங்கு வடிவமைக்கப்பட்டதெல்லாம் அவர்களுடைய வருகைக்கு அப்புறம்தான். அதுலேயுமே இந்த விஷ்ணு, இந்த சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அதுக்கப்புறம் புத்த மதத்திற்கும் இவர்களுக்கும் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. ஒரு வரலாறு, புத்த மத துறவிகளெல்லாம் கழுகேற்றினாங்க அப்படின்னு சில பேரெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 1500 வருடங்களுக்கு முன்பு நம்மளுடைய தமிழ் மரபின் மதமாக ஆசிவகம், அதாவது ஜீவன் இருக்கு இல்லையா, அந்த ஜீவன் அதுக்கு எதிர்ப்பதமான ஒரு விஷயம். ஜீவன் அஜீவன், அதுதான் ஆசிவகமாக ஒரு மதமாக, தமிழ் மதமாக இங்கு ஒரு 1500 வருடங்களுக்கு முன்பு இருக்கப்பட்டதாக சில வரலாறு கூறுகிறது. அந்த நேரத்தில் தான் இந்த புத்த மதம், மகாவீரர் இவர்களெல்லாம் வாழ்ந்ததாக ஒரு ஆய்வு கூறுகிறது. ஆனால் நம்மளுடைய மதம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பழமையான மதம், நம்மளுடைய கலாச்சாரம் எதை அனுசரித்து இருந்தது என்றால் இந்த அசிவகம் அப்படின்ற இந்த ஆசிவகம் மதத்தை சார்ந்தே நம்மளுடைய தமிழ் மரபுகள், தமிழ் வழிமுறைகள். நம்மளுடைய மதம் ஆசிவக மதம்தான், தமிழர்களுடைய மதம். அப்படிதான் இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு மதமும் அது புதுசாக ஒன்று சொல்லும்பொழுது அது மாறி 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 அங்கு வந்து கொண்டே இருந்தது. அதற்கப்புறம் புத்த மதம், அப்புறம் ஜைன மதம், இதையெல்லாம் ஒரே காலகட்டத்தில் இருந்தாலும் இதை அனுசரித்தவர்கள் ஒவ்வொரு மதமாக பிரிந்து கிடந்தார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ மதங்கள் அதிகமாக மனிதர்களிடம் கலவரமும் பிரிவினையும் அதிகமாயிடுச்சு. இப்போ மனிதனை ஒன்றுபடுத்துவதற்காக தான் ஒரு மதம் உதவணும், ஒரு கடவுள் உதவணும். மனிதனை பிரிப்பதற்காக இங்கு கடவுள்கள் உருவாக்கப்பட்டிருக்கு, அது வழியாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஜாதியை தாழ்ந்த ஜாதி என்று கோயிலுக்கு வரக்கூடாது என்று இந்த ஆரியர்களால் நிறைய இந்த ஏழைகளும் கீழ்ஜாதிக்காரர்களும் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். அதற்கு முன்னாடி கொடுமை இல்லைன்னா குறைவாக இருந்தது, இல்லாமல் இல்லை. உயர் ஜாதிக்காரர்களாலும் அதிகார வர்க்கத்தினாலும் இந்த மனித கூட்டத்திற்கு, ஏழைகளுக்கும் கீழ்ஜாதிக்காரர்களுக்கும் அந்த காலத்தில் இருந்தே இருந்தது என்பது இயல்புதான், இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு, இல்லாமல்லாம் இல்லை. சரி, இப்போ இல்லையா? இப்பயும் இருக்குது. இப்போ 2 மதமாக இருக்குது. என்ன மதம்? பணக்காரன் ஏழைன்றது 2 மதமாகிடுச்சு. ஒரு ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதிக்காரனுக்கு விட்டு கல்யாணம் பண்ணக்குள்ள பணக்காரனாக இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான், ஏழையாக இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டான். அவனோட தகுதி என்ன, நம்மளோட தகுதி என்ன? அந்த பொண்ணு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாதிச்சானா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். எப்படியா இருந்தாலும் அவள் பணக்காரியாக மாறி. இப்போ பணத்தோட அடிப்படையில் ஜாதிகள் இயங்க ஆரம்பிச்சிச்சு. ஏற்றுக்கலாம், எந்த ஜாதியாக இருந்தாலும் பணம் இருக்குன்னு தான் ஏற்றுக்கலாம் அப்படின்ற மனநிலைக்கு இன்றளவுக்கு மனிதன் வந்துட்டான் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி இந்த கடவுளை பொறுத்தவரையிலும் நம் மரபு தமிழ் மரபு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்து மதம் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. நான் ஏற்கனவே சொல்கிறேன், அந்த சர்டிஃபிகேட்லேருந்து இந்து அப்படின்ற அந்த விஷயத்தை எடுத்துட்டு தமிழ் அப்படின்றத நம்ம மாற்றணும். ஜாதியை போடுறதில்ல, ஜாதி சான்றிதழ் வைக்க சொல்லிடுறான். இப்போ அது இருக்குது அது மாதிரி. அதே போல் இந்த இந்து அப்படிங்கிறத எடுத்துட்டு, அந்த இந்து என்பது வடநாட்டு கலாச்சாரத்தை பறைசாற்றக்கூடியது. அவர்களுடைய
இனம்தான் இந்துஸ்தான் இந்து என்று சொல்லக்கூடியது. நம்மளுடைய மரபு தமிழ் மரபு. இந்த தமிழ் மரபுக்கும் இந்த இந்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இந்த ஆரியர்களுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அவங்க வாழ்க்கை முறைக்கும் நம்ம வாழ்க்கை முறைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மரபில் அதிகபட்சமாக நம்மளுடைய மரபாக இருந்தது. அந்த மரபை, நல்ல மரபையெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு, பழக்க வழக்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இங்கு திணிக்கப்பட்டு இருக்கின்றன. எப்போதுமே சகஜம் தானே. ஒரு இடத்துலேருந்து ஒருத்தவங்க வரக்குள்ள அவங்களுடைய மரபை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மாதிரி வாழறது. இன்றைக்கி நீங்கள் வாழலையா? வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச பேண்ட் ஷர்ட்டை தான் போட்டுட்டு எல்லோரும் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. அவன் கண்டுபிடிச்ச அந்த ட்ராயரு டிஷர்ட்டை தான் அந்த பொம்பளைங்கெல்லாம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ குழந்த பிறக்கலாம். எப்படி குழந்த பிறக்கும்? நீங்கள் புடவையை கட்டி உங்களுடைய அந்த கர்ப்பப்பையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த 16 கஜம் புடவை கட்டுற அந்த வழக்கம்னு நம்ம தமிழ் மரபில் இருந்தது. நம் தமிழர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. மற்றவர்கள் நம் தமிழ் மரபுகளை முட்டாளாக ஆக்கி வச்சிருக்கலாம். ஆனால் நம்மளுடைய மரபு முட்டாள்தனமான மரபு இல்லை. நம்மளுடைய மரபு வருமுன் காக்கும் மரபு. நீங்கள் பல்லாயிர வருடங்களுக்கு முன்பே நம் சித்தர்கள் இன்றைய கண்டுபிடிப்பெல்லாம் 2000, 3000, 5000 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட மரபு தான் நம் தமிழ் மரபு. அந்த இனத்தில் வழி வழியாக வந்தவர்கள் தான். இன்னும் கேட்க போனால் நம்ம எல்லாருமே இங்கே அண்ணன் தம்பிகள், சகோதரர்கள் தான். இப்போ அதுக்கு தான் இந்த இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் சொன்னார். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அப்போ ஆதாம் ஏவாள்னு 2 பேர் இருந்தாங்க. அவங்களேருந்து தான் இந்த மனித இனமே தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அறிவியல் என்ன சொல்லுது? அப்படின்னா இந்த மனிதன் பரிணாம வளர்ச்சியில் தான் உருவாகியிருக்கான் என்று அறிவியல் சொல்லுது. அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு உயிர் தாவரமாக இருந்து அங்கேருந்து கொஞ்சமாக மாறி இந்த மனிதன் உருவாகியிருக்கிறான். பல லட்சம் வருடங்களாக இவன் கொஞ்சமாக உருவாகியிருக்கிறான் என்பது தான் உண்மை. நேரடியாக அங்கேருந்து கடவுள் தோற்றுவிச்சு உடனே அப்படி உருவானது அப்படிங்கிறதுல இங்கே எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை. ஆதாரம் இல்லாமல் இந்த விஞ்ஞானம் எதையும் ஏற்றுக்கொள்வதே இல்லை. எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஆதாரம் வேணும். நிறைய விஷயங்களுக்கு இங்கே ஆதாரம் இல்லாத விஷயங்கள் நிறையா இருக்குது. உயிரோட எடை எவ்வளோன்னு தெரியாது. யானைக்கும் ஒரே உயிர் தான், மனிதனுக்கும் ஒரே உயிர் தான், எறும்புக்கும் ஒரே உயிர் தான். அப்போ ஒரு உயிரோட எடை எவ்வளோ இன்னும் சொல்லலை சரியாக யாரும். இப்படிப்பட்ட ரகசியங்கள் நிறைந்தது தான் இந்த உலகம், பிரபஞ்சம். அதுலேயும் இந்த கடவுள் என்ற விஷயம் இருக்கு இல்லையா, மிகப்பெரிய ரகசியங்கள் நிறைந்ததாகவே இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய தமிழ் மரபில் இந்த காவல் தெய்வங்களை இவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஐயனார், இவர்கள்லாம் இந்த ஆசிவக மதம் ஐயனாரை தான் கடவுளாக அவர்கள் நம் தமிழ் மரபில் எடுத்துக்கிறாங்க. இந்த ஆசிவகத்தை உருவாக்கியவர் தான் இந்த ஐயனார் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய தமிழ் மரபில் ரொம்ப வருடத்திற்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொன்னாலும் நாம் அதையெல்லாம் ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய தன்மை யாரிடம் இருக்குன்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்காது. எனக்கு இது சரியாகப்படுது, இது சரியாகப்படலை, அதுக்காக பகுத்தறிவு இல்லாமல் ஆலோசிக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்கக்கூடாது. இப்போ காற்று இருக்குது, காற்று நம்மளால் அதுக்கு நிறம், அதுக்கு ஏதாவது நம்மளால் அதை சொல்ல முடியுமா?
பார்க்க முடியுமா காற்றைனா பார்க்க முடியாது, உணர முடியும். அசைவை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால் அது இல்லைன்னு சொல்ல முடியுமா என்ன? நிறைய விஷயங்கள் அப்படி தான் இருக்குது. நம்மளோட ப்ரூஃப் சில விஷயங்களில் கொடுக்க முடியாது. உண்மை அப்படின்னா அப்படி தான் எடுத்துக்கணும். அதற்காக எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இல்லாமலும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம ஆலோசிக்கணும். எது எதுக்கு ப்ரூஃப் தேவையோ அது இதுக்கெல்லாம் வேணும். அப்படி இல்லாமல் நாம் கண்மூடித்தனமாக நம்பிவிடக்கூடாது. மாணிக்கவாசகருக்கு இறைவன் தான் அங்கேருந்து ஓலை சுவடியை எடுத்துகிட்டு எழுதி கொடுத்தான் முதலடியை அப்படிங்கிறதெல்லாம் கட்டுக்கதை. அவருக்கு உள்முகமாக தோன்றினது. அப்போ முதல் வரிக்கு என்ன போடணும் அப்படின்னா, நிறைய வேதங்கள் யார் கொடுத்தாங்க அப்படின்னா கடவுளே எழுதினது தான் வேதம் அப்படின்னு இந்த முட்டாள்கள் சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. கடவுளுக்கு உருவமோ நாமமோ ரூபமோ கிடையாது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இப்போ உருவம் இல்லாதவர் எப்படி எழுத முடியும்? எந்த ஆணையை வச்சு எழுதினார் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு மகானுடைய உள் உணர்வு இருக்கு இல்லையா, அவனுக்குள்ளார தோன்றுனதை தான் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த இறை அருளால் உணர்த்தப்பட்டது அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். எப்படி இருந்தாலும் சரி, இந்த கடவுளை பொறுத்தவரை நம்மளுடைய இந்த தமிழ் மரபில் நம்ம பல தெய்வங்களை நம்மளும் கும்பிட்டுட்டு இருந்திருக்கோம். இப்போ ஆரியர்கள் வருகைக்கு பிறகு இன்னும் பல தெய்வங்களாக மாறிவிட்டது. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம எந்த கடவுளை கும்பிடுவது, எந்த கடவுள் நமக்கு உதவி செய்யும் அப்படின்ற குழப்பம் இவன்கிட்டே இருக்குது. அப்போ இவனு கடவுளை பற்றி எந்த விழிப்புணர்வும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பா சொல்கிறத அப்படியே கேட்டு இந்த உலக வழக்கம் எதுவோ அதை தான் கடவுளாக வணங்கும் வழக்கம் இன்றளவிலும் இருக்குது. ஆனால் இந்த நாத்திகர்கள் என்ன சொல்கிறாங்க? கடவுள் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கடவுள் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை, கடவுள் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதற்கு மிகப்பெரிய தைரியம் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஏனென்றால் கடவுள் என்றாலும் ஒரு விதமான பயம் என்ற ஒரு உணர்வு எல்லாரிடமும் இருக்கும். ஒரு விதமான உணர்வு தான். அப்படி எல்லாருக்கும் இருந்துச்சுன்னா இங்கே அரசியல்வாதி அவனும் கொள்ளடிக்கவே மாட்டான். கடவுள் இருக்காரு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு, நமக்கு தண்டனை கொடுப்பாருன்னு தெரிஞ்சால் கொள்ளடிப்பானா எவனாவது? அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னா, ஒரு தண்டனை கொடுக்க மாட்டார், கொடுத்துருந்தா இது வரைக்கும் நம்மளை 10 தடவை சாவடிச்சிருக்கணும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஆரியர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. என்ன தெரிஞ்சிருக்கு? இந்த உருவத்தில் கடவுள் இல்லை, நம்ம செய்கிற அநியாயத்துக்கெல்லாம் இந்த கடவுள் நம்மளை தண்டிக்கிறதா இருந்தால் நம்ம இங்கே உயிரோடே வாழ முடியாது அப்படிங்கிறது அவனுக்கு புரிஞ்சிருக்கு. நமக்கு புரியல, நமக்கு புரியவும் வைக்க மாட்டான். அப்படி வச்சுட்டானா அவன் பொழப்பு போயிடும் இல்லையா? அதனால் அவன் புரியவும் வைக்கவும் மாட்டான். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணணும்? புத்தியை கொண்டு ஆய்வு பண்ணி மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்ற மாதிரி நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்படி கடவுளை பற்றிய நிறைய இந்த விஷயங்கள் இருந்தாலும் நாம் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஆய்வு பண்ணுவோம். அப்போ புத்தன் என்ன சொல்கிறான்? கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜைன மதமும் அதுதான் சொல்லுது. அவர்களுடைய கருத்து இந்த ஆசிவகம் என்ன சொல்லுது அப்படின்னால் அதுவும் அதான் சொல்லுது. என்ன அப்படின்னால் இந்த பாவம் புண்ணியம்தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டு இருக்கிறது, கடவுள்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நிறம் இருக்குது. ஆன்மாவுக்கும் ஒரு நிறம் இருக்கிறது, உயிருக்கும் ஒரு நிறம் இருக்கிறது. அந்த நிறத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நிறம் அல்ல, குணம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் உண்டு, ஒரு சக்தி உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர்கள் அதை தான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் இந்த கடவுளை சார்ந்து இங்கே இருக்குது.
பல விதத்தில் பல பேர் பலவிதமான கருத்துக்களை இங்கே பரிமாறிட்டு போயிருக்காங்க. யார் என்ன பரிமாறினாலும் நாம் சித்தர்களை தான் பின்பற்றணும். ஏனால் இந்த சித்தர்கள் கூட்டம் மட்டும்தான் இங்கே பொய்யே சொல்லாது, உண்மையை மட்டும் தான் பேசும். அப்படி ஏதாவது தவறு இருந்ததுனால் அது இடைச்சர்களாக இருக்கும். அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளணும். இப்போ முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ அல்லாஹ் அந்த இஸ்லாத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் தான் கடவுள், அவருக்கு உருவெல்லாம் கிடையாது, உருவம் இல்லாமல் நாங்கள் வணங்குகிறோம். சரி, அல்லாவை நீங்கள் வணங்குறீங்க. அல்லாவை வணங்கி அந்த அல்லாவை நீங்கள் அடைந்து விடுகிறீர்களா? உங்களுக்கென்று ஒரு மார்க்கம், ஹஜ் யாத்திரை போகிறீங்க, எல்லாம் போகிறீங்க, மகானாக ஆகிவிடுகிறீர்களானால் அவர்கள் மதத்தில் மகானாவர்கள் ஆனவர்கள் மிக மிக குறைவு. நிறைய பேர் நம்ம தமிழ் மதத்துக்கு வந்து தான் நம்மளுடைய சித்தர்களை ஏற்றுக்கொண்டு மகானானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் பீர் முகமது, ஞானானந்தா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் கிறிஸ்தவ மதத்தில் இருந்தாலும் அவர்களும் இந்த முக்தியை அடைவது என்பது நிறைய பேர் இல்லை. இந்து மதத்தில் சேர்ந்து தான் நிறைய பேர் முக்தி அடைஞ்சிருக்காங்க. அதாவது தமிழ் மதத்தில் இந்த மனிதன், இந்த ஆரியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்துன்னு சொல்லி நம்மளை அறியாமலே இந்து என்பது நமக்குள் வந்து விட்டது. எப்பொழுதுமே நம்ம கூட யார் கலந்துட்டாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மீது அவர்களை மாதிரியே வாழ ஆரம்பிச்சிடுவோம். இந்த தமிழர்கள் மட்டும்தான் மிக மிக நல்லவர்கள். எல்லா மதத்தையும் இவன் ஏற்றுப்பான். சர்ச்சுக்கு போவான், இவன் மசூதிக்கு போவான், அங்கே போய் முடிகயிறு போடுவான், இந்த ஏதோ ஒன்று ஓதுவாங்க அதை மாதிரி செஞ்சுப்பான். இவனுக்கு இருக்கிற மனநிலை மற்ற மதத்தினருக்கு கிடையாது. ஆனால் நம் தமிழ் மதத்தில் நாம் எல்லாரையும் ஏற்றுக்கொள்வோம். சர்ச்சுக்கும் போவான், புத்தர் கோயிலுக்கும் போவான். நீங்கள் சாமின்னு நீங்கள் எது சொன்னீங்கன்னா எங்கே பார்த்தாலும் போவான். அப்படி ஒரு விஷயம் இந்த தமிழர்களிடம் இருக்கு. சரி, எப்படி இருந்தாலும் சரி, இப்போ இந்த ஆரியர்களுடைய வருகைக்கு அப்புறம்தான் இந்த கடவுளை சார்ந்த முட்டாள்தனங்கள் நிறையா உருவாயிருக்கு. இப்போ இந்த சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னால், இந்த சித்தர்கள் பாடல்களில் நீங்கள் நிறைய பார்த்தீங்க அப்படின்னால் சிவன் 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 என்று சில விஷயங்கள் அங்கே இருக்கும். அதுக்கு ஒரு அர்த்தம் நம்ம திருமூலர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னால், ஜீவனும் சிவனும் இரண்டென்பார் அறிவில்லார். அறிவில்லாதவன் முட்டாள்கள்லாம் இது ரெண்டும் வேற வேறம்பா. இல்லை, இது ரெண்டும் வேற வேற அல்ல. இந்த ஜீவன் தான் சிவனாக மாறுது. அப்போ சிவத்தன்மைக்கு எது போக முடியும் அப்படின்னா, இந்த ஜீவன் தான் சிவத்தன்மைக்கு போக முடியும் என்பதை திருமூலர் தெளிவாக சொல்கிறார். அப்போ ஜீவனும் சிவனும் ரெண்டும் ஒன்றாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஜீவன் தான் சிவத்தன்மைக்கு போவதற்கு மறுக்குது. எதனால் மறுக்குது? இந்த மாயைகளும் ஆசைகளும் மோகங்களும், இந்த ஆணவம் கண்மம் மாயை இவைகளில் சிக்குண்டு இந்த ஜீவன் மயங்கி கீழே மனதின் வழியாக பயணிக்கிறது. அது மேலே ஏறி சிவனுடன் கலந்து அந்த சிவகதிக்கு போகிறதுக்கு அது எந்த முயற்சியும் செய்யலை. அந்த சிவகதிக்கு போகிறதுக்கான முயற்சி எது அப்படின்னால், அந்த மேல்கதியை அடைவதற்கான ஒரு முயற்சி எது என்றால் அதுதான் வாசியோகம் என்ற மிகப்பெரிய யோகம். அப்படிங்கிறத யார் சொல்கிறா? திருமூலர் சொல்கிறார். அப்போ நம் சித்தர்களை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னால், அதுக்கடுத்து சிவவாக்கியர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நட்டக்கல் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு சொல்கிறார். நட்டக்கல் என்னைக்கிட்ட பேசிச்சு? நட்டக்கல் பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நாதன் உள்ளார இருக்கான்ல. நாதன் என்பவன் யார் அப்படின்னால் ஜீவன். நாதம் என்பது ஜீவன், நம்மளுடைய உயிர்.
நம்மளுடைய ஜீவனை தான் அவர் நாதம் என்று சொல்கிறார். இந்த நாதத்தை வைத்து தான் அந்த சிவத்தன்மையை அடைய முடியும். இப்போ நட்டக்கல்ல பேசாது, யார் அப்புறம் பேசுவார்? நாதன் தான் பேசுவான். அப்போ என் உடலுக்குள்ள இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது அந்த நாதம் இருப்பதால் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த நாதன் இருப்பதால் தான் பேசுகிறேன். இந்த உடம்பை விட்டு அந்த நாதன் வெளியேறிட்டானா என்னால் பேச இயலாது. அப்போ நாதன் உள்ளார இருக்கிறதுனால நான் பேசுகிறேன். நாதன் இருக்கிறதுனால தான் நீங்கள் இதை கேட்குறீங்க. இல்லாட்டினா உங்களாலையும் இதை கேட்க முடியாது. அப்போ நட்டக்கல்ல ஒன்றுமே இல்லை, கடவுள் இல்லைடா அப்படின்னு சொல்கிறார். அப்போ எதுக்கு தான் இந்த கோவில் எல்லாம் உருவாகினது? இப்போ இதெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்ததற்கான அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இந்த ஆரியர்களுடைய வருகைக்கு அப்புறம்தான் இந்த பிரம்மாண்டமான கோயில்கள் எல்லாம் அதிகபட்சமாக உருவாகிருக்கு. இது எல்லாம் வடநாட்டு கலாச்சாரம். அதிகபட்சமாக இந்த மந்திரம் ஓதுவது இது அது எல்லாம் வடநாட்டு கலாச்சாரம். நம்மளுடைய நாட்டோட கலாச்சாரம் அது கிடையாது. இந்த எரிக்கிறது, யாகம் வளர்க்குறது எல்லாம் அவர்களுடைய கலாச்சாரமாக இருந்திருக்கிறது. நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரண காரியங்கள் இருக்குது. இப்போ இந்த சிவன்னா யார்? இந்த ஜீவனுக்கு பேர் தான் சிவன். அவர் எங்கே இருக்கார்? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாரையும் இருக்கார். அவர் எப்படி இருக்காருன்னா இந்த மாயைகளால் மூடப்பட்டு இருக்கிறார். இந்த சிவத்தன்மைக்கு போவதற்கான இந்த தன்மை எல்லாம் எதனால் மறைக்கப்பட்டிருக்குன்னா இந்த மாயையினால் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த 7 திரைகள்னு வள்ளலார் சொல்வார் இல்லையா, அதை மாதிரி அந்த 7 திரைகளையும் நீங்கள் அகற்றணும். ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சொல்கிற மாதிரி அங்கே 7 விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் அகற்றணும். அகற்றினால் இந்த இறைநிலையை நீங்கள் உணரலாம். எங்கே உணரலாம் அப்படின்னு வள்ளலார் எப்படி சொல்கிறாரு அப்படின்னால், இறைவனை பொறுத்தவரையில் நீங்கள் வெளியில் தேடக்கூடாது. வெளியில் தேடினீர்களே ஆனால் இறைவன் கிடைக்க மாட்டார். ஏன் அப்படின்னா வெளியில் எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இறைவன் கிடையாது. இப்போ எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? இந்த பிரபஞ்சமாக இருக்கிறான். காற்றாக இருக்கிறான், கனலாக இருக்கிறான், புவியாக இருக்கிறான். இப்போ 5 பூதங்களுக்குள்ளார யார் இருக்கா? இறைவன் இருக்கிறான். இப்போ எனக்குள்ளே இருக்காரா? இருக்கார். இப்போ உங்களுக்குள்ளே இருக்காரா? இருக்கிறார். எப்படி இருக்கிறார் அப்படின்னால் ஒரு பாகமாக இருக்கிறார். அது எது? அதில் எது பாகமாக எது அப்படின்னால் உங்களுடைய உயிர். உங்களுடைய உயிர் தான் கடவுளுக்கு இணையான ஒரு தன்மை எதுகிட்ட இருக்குன்னா உங்கள் உயிர்கிட்ட தான் இருக்கு. அந்த உயிரை நீங்கள் கடவுள் என்று சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. கடவுள் எப்பொழுதுமே ஒரு சரிசமமான சமநீதியை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுபவர். அவருக்கு ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மனிதனுக்குள் இந்த உயிர் இருக்கு இல்லையா, இது ஏற்றத்தாழ்வு பார்க்குதா இல்லையா? பார்க்குது. அப்போ இதுக்கு முட்டாள்தனமாக சில செயல்பாடு செய்யுது. அறிவு சார்ந்து நிறைய விஷயங்களும் பண்ணுது. இப்படி 2 விஷயங்களும் கலந்து பண்ணுது. நல்லதையும் செய்து கெட்டதையும் செய்து. இப்போ இறையருள் என்பது இறைவன் என்பவர் நல்லதை மட்டும்தான் பண்ணுவார், கெடுதலை பண்ணவே மாட்டார். அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒன்று தெளிவாக புரிஞ்சுங்க. என்ன அப்படின்னா, இந்த உருவத்தில் என்ன இல்லை? கடவுள் இல்லை. அதுக்கு ப்ரூஃப் சொல்கிறாங்க. இந்த உருவ வழிபாடு எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னால், ஒரு அரசன் இந்த மக்களை பாதுகாக்கணும், தன்னையும் பாதுகாக்கணும். அதற்கு அவன் என்ன பண்ணான்? நல்ல நீரோட்டம் உள்ள இடத்தில் அந்த ஊர் மக்கள் எத்தனாயிரம் பேர் இருக்கிறார்களோ அத்தனாயிரம் பேரும் தங்குவதற்கான ஒரு மழை வெள்ளம் வந்துருச்சுன்னா தங்குவதற்கான ஒரு மதில் சுவரெல்லாம் போட்டு ஒரு கோயிலை பாதுகாப்புக்காக கட்டினான். மழை வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த கோயிலில் போய் தங்கிக்கலாம். அப்போ அங்கே ஒரு பஞ்சம் ஏற்பட்டுருச்சு. அப்போ அங்கே போய் தங்கிக்கலாம்.
உணவு அந்த கோயிலுக்கான நிலங்கள்லாம் இருக்கும். அந்த கோயிலுக்குள்ள நிலங்களில் பயிரிட்டு நீங்கள் வந்து அந்த பஞ்சத்தை போக்கிக்கலாம் அப்படின்னு நிறையா பேர் எழுதி வச்சுட்டு போனவங்களாம் இருக்காங்க. இப்படி இந்த கோயில் இந்த அரசனை பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த அரசன் வந்து பாதாள சிறை என்று ஒன்று வச்சிருப்பான், பாதாள வழி என்று வச்சிருப்பான். அந்த வழியாக அவன் தப்பிப்பதற்கு ஒரு பாதாள வழியெல்லாம் வைத்து அவன் மறைந்து கொள்வதற்காக, பாதுகாத்து கொள்வதற்காக இந்த வடிவமைப்புகள்லாம் மனிதனுடைய உருவம் சார்ந்தே அங்கே கோயில்கள்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய தோல் இருக்கிற லேயர் மாதிரி அங்கே பிரகாரங்கள் 1, 2, 3 பிரகாரங்கள், நம்மளுடைய சுவாசத்திற்கு தகுந்தா போல் தகடுகள், இது மாதிரியெல்லாம் நிறையா நம்மளுடைய உடல் அமைப்பை வைத்து இந்த கோயில்கள் கட்டமைக்கப்பட்டன. இப்போ துவாரங்கள், நவதுவாரங்கள், இந்த நவதுவாரங்களை வைத்து வழியை அமைப்பது உள்கட்டமைப்பு. நம்மளுடைய நீராதாரம் எங்கே இருக்கோ அதை சார்ந்து அங்கே குளத்தை அமைப்பது. இதை மாதிரி மதில் சுவர் போட்டு இந்த மனிதர்களை பாதுகாப்பதற்காக இந்த கோயில்கள் அமைக்கப்பட்டன. அப்போ இடியை தாங்கிறதுக்கு கோபுர கலசம். இப்போ இந்த உலகம் அழிந்து விட்டால் அது மீண்டும் உருவாவதற்கு அந்த கலசத்தில் திணை அரிசி, இந்த நம்மளுடைய மரபரிசிகள்லாம், நம்மளுடைய சிறுதானியங்கள்லாம் அதில் இருக்குது. இந்த உலகம் அழிந்தால் திரும்பவும் அது உற்பத்தி ஆகிவிடும். அது எப்படியோ வெடித்து வெளியேறி திரும்பவும் இந்த உலகம் அதன் வாயிலாக உற்பத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக தொலைநோக்கு பார்வையில் நம் தமிழர்கள் உருவாக்கியது. ஆனால் இது ராஜாக்களை வைத்து எல்லாரும் கலந்து ஆலோசித்து தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா சிற்ப கலைகளை பறைசாற்றுற அளவுக்கு கோபுரங்கள். ஆனால் இவைகள் எல்லாமே மனிதர்களால் அமைக்கப்பட்டது தான். ஒரு பாறையை உடைக்கிறான், பாறையை உடைச்சி அந்த பாறையை உடைக்கிறது சரியானால் சரியில்லை. நீங்கள் இந்த பாறையை உடைக்கும் முறையை கொண்டு வந்தவன் இந்த ஆரியர்களோட வருகைக்கு பிறகுதான் இந்த ராஜாக்கள் எல்லாம் இந்த பாறையை எங்கெங்கேருந்தோ உடைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கான். அப்போ எங்கே உடைச்சி இவன் எடுத்துகிட்டு வந்தாலும் பாறையை உடைச்சி தான் எடுத்துகிட்டு வந்துருவோம். அப்போ பாறையை உடைப்பது சரியானதா? இயற்கைக்கு புறம்பானது. இப்போ நம்மளுடைய தமிழ் மரபுபடி நம்ம எப்படி இந்த உருவங்கள் எல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மண்ணை வைத்து இந்த பானை தயாரிக்கிறோம் இல்லையா, அதே போல் இந்த மண்ணை வைத்து சிலைகளை உருவாக்கும் குதிரை, யானை, இந்த வீரனார் சிலை, இதையெல்லாம் மண்ணை வைத்து உருவாக்கும் தன்மை தான் நம்மளுடைய தமிழ் மரபில் இருந்தது. இயற்கையை அழிக்கும் மரபு நம் தமிழர்களுடைய மரபு இல்லை. அப்போ இப்படி தான் இருந்தது. அப்போ இது எல்லாமே மனிதனுடைய உருவத்தை சார்ந்து தான் இந்த கோயில்கள் எல்லாம் மனிதனுடைய பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்டது. அங்கே உள்ளார இருக்கிற அந்த சிலை, அந்த சிலைன்னு பேர் தான் வச்சுருப்பாங்க. அந்த மருந்து இடிக்கிற முறைன்னு ஒன்று இருக்கும். அந்த மருந்து இடிக்கிற முறை எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களுடைய நோயை தீர்ப்பதற்காக இந்த கடவுளுடைய அந்த தன்மையை இந்த மனிதர்களிடம் கொண்டு செல்லணும். இந்த கடவுளால் தான் நோய் போச்சு அப்படின்னு அவனை நம்ப வைக்கிறதுக்காக இந்த மருந்து சாத்தி இந்த மருந்துக்குள்ளாரேந்து இந்த பாலாபிஷேகம் பண்ணும்போது இந்த திரவிய பொடின்னு ஒன்று முதல்ல போடுவான். அந்த திரவிய பொடியோட தன்மை என்ன அப்படின்னா, அந்த மருந்தை அதில் இருக்கும் அந்த தன்மையை வெளில கொண்டு வரக்கூடிய தன்மை திரவிய பொடிக்கு இருக்குது. அப்போ திரவிய பொடி ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு அந்த பாலை ஊற்றக்குள்ள அந்த மருந்து அந்த பாலோடு கலந்து வியாதிலாம் போச்சு. அந்த மருந்துக்கு எவ்வளோ நாள் பவர்? 12 வருடம் பவர். அதனால தான் 12 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த கும்பாபிஷேகம் செய்யும் முறையெல்லாம் இருந்தது. நம் தமிழ் மரபுகளில் அவர்கள் கண்டுபிடித்த முறையெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாம் அறிவுபூர்வமானது. எல்லாத்திற்குள்ளாரையும் ஒரு நல்ல விஷயம் ஒன்று ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஆனால் காலப்போக்கில் நிறையா
மூடர்களாகவும் மூட பழக்க வழக்கங்கள் நிறைந்ததாகவும் மாறியிருக்கு அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கணும். ரெண்டும் நடந்திருக்கு. இதில் நம்ம ஆய்வு பண்ணி நம்மளோட அறிவை கொண்டு ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கணும். இந்த உயிர் பலியிடுதல் தான் மிகப்பெரிய ஒரு கொடுமையாக சொல்லப்பட்டிருக்கு. எந்த உயிரையும் கொல்லப்படுவது என்பது எந்த உயிருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. எந்த உயிரையும் யாராலையும் கொல்லப்படக்கூடாது. ஏனென்றால் இந்த உயிர் என்பதை கொல்லுவதற்கான எந்த உரிமையும் எந்த உயிருக்கும் கிடையாது. அப்போ இந்த சிலைகளை எல்லாம் யார் வடிவமைச்சனா? சிற்பி தான் வடிவமைச்சிருப்பான். அப்போ இந்த சிற்பியின் கைவண்ணத்தால் உருவானது தான் இந்த சிலை. அப்போ அந்த சிலைக்கு கடவுள் யார்? சிற்பி தான் கடவுள். அந்த சிலைக்கு கடவுள் யாருன்னா மனிதன் தான் கடவுள். ஏன்னா நம்ம தானே உருவாக்கணும். நம்ம குழந்தைய நம்ம உருவாக்கணும். நம்ம தானே அப்பாவாக இருக்க முடியும். அவன் நம்ம சொல்கிறத கேட்கணும் இல்லையா? நம்ம தானே உருவாக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் 18 வயசுக்கு அப்புறம் அவன் தனித்தன்மை வாய்ந்தவன். அது வரைக்கும் நம்ம அதை பாதுகாக்கிறோம் இல்லையா? இதை தான் இந்த சித்தர்கள் சொன்னாங்க. நட்டக்கல் பேசுமாடா என்னைக்காவது? அதை நம்ம தாண்டா சிலையாக்கி கொண்டு வந்து வச்சுருக்கோம். நம்ம தாண்டா அதுக்கே கடவுள். அது கடவுளா? இல்லை. இப்போ கடவுள் யாரா அப்படின்னா உனக்குள் இருக்கிற ஜீவன். சரி, உனக்குள் இருக்கிற ஜீவன் எப்படி கடவுள் ஆகும் அப்படின்னா அது கடவுளாவதற்கு வாய்ப்பில்லை. ஏன் கடவுளாவதற்கு வாய்ப்பில்லை? அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்கிறோம். துவைதம் அத்வைதம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நான் கடவுள்னா இப்போ எனக்குள்ளார கடவுள் இருக்காரு அப்படின்னா இன்னொரு மனுஷன் இருக்கான். அவனுக்குள்ளே கடவுள் இருப்பாரா? அவனுக்குள்ளாரையும் கடவுள் இருப்பார். எப்படி இருக்கிறாரு அப்படின்னா இந்த உயிராக இருக்கிறார். சரி, உயிராக இருக்கிறாருன்னா ஒவ்வொரு மனுஷனும் இவன் கடவுள் அவன் கடவுள்னு ஒருத்தன் கும்பிட்டுட்டு போக வேண்டியதானே? அப்படி கும்பிட முடியுமா? மனிதனுக்குள் கடவுள் இருக்கிறாரா அப்படின்னால் அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னால் மனிதனுக்குள் கடவுள் தன்மை என்பது ஒரு துளி தான் இருக்குது. அந்த ஒரு துளி தான் என்னன்னா உயிராக இருக்குது. அப்போ அந்த உயிரில் இருந்து வெளிப்படக்கூடியது மனம், எண்ணம், புத்தி, அகங்காரம். இதிலெல்லாம் கடவுள் தன்மை இருக்கா அப்படின்னா இல்லை. இப்போ மனம்ங்கிறது மனிதனுக்கு இருக்கும் வரையில் அவன் கடவுளாக ஆக முடியாது. ஏன் கடவுளாக ஆக முடியாது அப்படின்னால் இந்த மனம் நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும். இறைவன் நல்லதையும் செய்ய மாட்டார், கெட்டதை செய்ய மாட்டார், நல்லது மட்டும்தான் செய்வார். அப்போ இறைவனுடைய தன்மை என்ன? நல்லதை செய்வது மட்டும்தான் இறைவனுடைய தன்மை. கெடுதல் பண்ண மாட்டார். இப்போ மனிதன் நல்லதையும் பண்ணுறான், கெடுதலும் பண்ணுறான். அப்போ இவனுக்குள்ளே என்ன இருக்குது? மனுஷனும் இருக்கான், மிருகமும் இருக்கான், கடவுளாகவும் இருக்கான். ஒருத்தவன் பசியில் அங்கேயும் துடிக்கிறான். துடித்த உடனே அவன் இவன் என்ன பண்ணுறான்? ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். அவன் உடனே சொன்னான், கடவுள் மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்றான். அப்போ அவனுக்குள் கடவுள் தன்மை வெளிப்படுகிறது. நேராக போகிறான், இன்னொருத்தவனை பார்க்குறான், பொறாமை வருது. அவன் கார் வாங்கிட்டானேன்னு எனக்கு பொறாமை வருது. அப்போ எனக்குள் நயவஞ்சகன் ஒருத்தன் இருக்கான். அப்புறம் சில பேர்லாம் கொலை பண்ணுறான். அவனுக்குள் மிருகம் மேலோங்கி இருக்குது. இப்படி பலவாறாக மனிதன் இருக்கிறான். இப்படி பலவாறாக மனிதனுடைய மனநிலை இருக்கும் பொழுது அவன் எப்படி இருக்கிறான்னா மனிதனாக இருக்கிறான், மிருகமாக இருக்கிறான், கடவுளாக அவன் மாறவில்லை. இப்போ எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய மனதை முழுமையாக கடவுள் தன்மைக்கு மாற்றுகிறானோ அப்போ கடவுளோட தன்மை என்ன? உண்மைதான் கடவுளுடைய தன்மை. இந்த இயற்கையோடு இயற்கையாக வாழ்வது தான் கடவுளுடைய தன்மை. இயற்கையை அழிப்பதும். அப்போ ஒரு மனிதன் உண்மையே பேசிக்கிட்டு இருக்கணும், பொய் பேசக்கூடாது, கருணை இருக்கணும், தயவு இருக்கணும், ஆண்மை இரக்கம் இருக்கணும், ஆண்மை நேய ஒருமைப்பாடு இருக்கணும், எல்லாருக்கும் உதவணும். இப்படி எல்லா குணமும் ஒரு மனிதனிடம் கடவுளுக்கு இணையான குணங்கள் இருந்தால் அவன் கடவுளாக மாறுகிறான். அப்படி அந்த குணத்தை யார் எல்லார் மேலே அன்பு செலுத்தணும். அவன் கத்தியால் ஒருத்தன் குத்த வந்தாலும் அவன் மேலே அன்பு செலுத்தணும். அப்படி இருக்கும் நபர் தான், இந்த தூய்மையான அன்பை வைத்திருக்கும் அந்த நபர் தான் என்னவாக முடியும்? கடவுளாக ஆக முடியும்.
அப்படி இருக்கிற அந்த மனநிலையோடு இருக்கிற அந்த மனிதர் தான் என்ன செய்ய வேண்டாம், மனமதி செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமதி செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம், மனமதி செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமதி செம்மையானால் செம்மையாமே. அப்போ கடவுளுடைய எல்லா குணநலன்களும் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவன் எதையுமே செய்ய வேண்டாம், அவன் கடவுளாகவே மாறுகிறான், வாழுகிறான். இந்த கடவுள் தன்மைக்கு மாறுறதுக்கு தான் இந்த உடம்பு முழுக்க இந்த செல்கள் எல்லாத்திலையும் நல்ல விஷயங்களை மட்டும் புகுத்துவது தான் இந்த அறிவோட வேலை. இவன் முழுமையாக இந்த கடவுள் தன்மைக்கு மாறியிருக்கும். அப்பப்போ இவன்கிட்ட மிருகம் வெளிப்படுறது, அப்பப்போ நல்லவன் வெளிப்படுறது, அப்போ கெட்டவன் வெளிப்படுறது, நயவஞ்சகம் வெளிப்படுறது, இப்படி மாறி மாறி வெளிப்பட்டு கொண்டே இருந்தால் இவன் மனிதனாக தான் இருக்க முடியும், கடவுளாக மாற முடியாது. அப்போ இவனுக்குள் பாவம் புண்ணியமும் இருக்குது. அதை சார்ந்து தான் அவனுக்கு வெற்றியும் தோல்வியும் இங்கே நடக்குது, இன்பமும் துன்பமும் நடக்குது. கஷ்டப்படுறதும் இவன் ஒரு ஆசைப்படுறான், அவங்க ஆசைப்பட்டது கிடைக்கல. அதுக்கு என்ன காரணம்? அவனுடைய பாவம் புண்ணியம் அங்கே வந்து தடுத்து அவன் அங்கே என்ன பாவம் செஞ்சுருக்கான் அதுக்கு தகுந்தால் போல அவனுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. அப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு பெண்ணை வந்து நேசிச்சிருப்போம். அந்த பெண் வந்து நம்ம கிடைக்க மாட்டான். போன ஜென்மத்தில் ஒரு பொண்ணு நேசிச்சிருப்போம், அந்த பெண்ணு தான் இந்த ஜென்மத்தில் மனைவியாக வருவான். இப்போ போன ஜென்மத்திலையும் ஒரே பெண்ணு, இந்த ஜென்மத்திலையும் ஒரே பெண்ணு அப்படின்னால் நாம் நேசித்த பெண் நம்ம கைக்கு கிடைப்பான். இப்படி நாம் ஆசைப்பட்ட விதங்கள், நம் பாவம் புண்ணியம் இதையெல்லாம் சார்ந்து தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கை இருக்குது. அப்போ கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் இந்த உருவத்தில் இல்லை, இந்த சிலைகளில் இல்லை. சிலையாக இருந்தாலும் சரி, அது வந்து செங்கல் சிலையாக இருந்தாலும் சரி, அது வந்து கருங்கல் சிலையாக இருந்தாலும் சரி, அது வந்து பித்தளை சிலையாக இருந்தாலும் சரி, இதை உருவாக்குபவன் யார்? மனிதன் தான் உருவாக்குகிறான். அந்த மனிதன் தான் அதுக்கு கடவுளாக இருக்கான். இப்போ அதுக்குள் கடவுள் இருக்கானா? இல்லை. இப்போ இந்த சிலை இருக்கு இல்லையா, அந்த சிலைக்குள்ளெல்லாம் உயிர் இருக்கா அப்படின்னா உயிர் கிடையாது. எதெல்லாம் உயிர் இருக்கோ அதில் எல்லாம் கடவுளுடைய ஒரு துளி இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கடவுள் அல்ல, கடவுளோட ஒரு துளி இருக்குது. அப்போ பரமாத்மா ஜீவாத்மா அப்படின்னு சொல்கிறோம். ஜீவாத்மானா யார்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அசையக்கூடிய உயிர் என்ற ஒன்று இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? இந்த ஜீவன் இருக்குது. இந்த ஜீவன் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் இந்த ஜீவாத்மா இருக்குது. அப்போ இந்த ஜீவாத்மா எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, அந்த பரமாத்மாவிடம் இருந்து தான் இது எல்லாம் வந்தது. திரும்பி எங்கே போக போகுது? அந்த பரமாத்மா எங்கே இருக்கிறாரு? அவர் எங்கே இருக்காருன்னா உலகம் முழுக்க இருக்கிறார். அவர் எதுவாக இருக்கிறார் அப்படின்னா, எதுவாக இருக்கிறார் என்று நாம் தனிப்பட்டு எதையும் சொல்ல முடியாது. அதை தான் வள்ளலார் சொன்னார். காற்றாகவும் இருக்கிறார், கனலாகவும் இருக்கிறார், புவியாகவும், எல்லாமாகவே அந்த இறைவன் இருக்கிறார். சரி, இந்த எல்லாமாக இருக்கக்கூடிய இறைவனை நான் எப்படி பார்க்கறது? இப்போ எல்லாமாக எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறான் தான். இப்போ நான் எப்படி பார்க்கறது அவரை அப்படின்னால், அவரை பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும்னால், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாரையும் அவர் புருவ மத்தியத்திற்கு மேல் அருட்பெரும் ஜோதியாக அங்கே இருக்கிறார். நீ புருவ மத்தியத்திற்கு மேலே போகும் வழிமுறையை நீ தெரிந்துவிட்டால் நீ இறைவனை தரிசிக்கலாம். எங்கே தரிசிக்கலாம்? உன் உடம்புக்குள்ளே தான் நீ இறைவனை தரிசிக்க முடியும். அதுவும் அருட்பெரும் ஜோதியாக தான் தரிசிக்க முடியும். வேறு இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் தரிசிக்க முடியாது. இப்போ வேறு எங்கே பார்த்தாலும் எப்படி இருக்காருன்னா, பரவி இருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்கிறார். ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படின்னு இங்கே சொல்ல முடியாது. அப்போ இயற்கையாக இருக்கிறாரா? ஆமாம், இயற்கையாகவும் இருக்கிறார். அப்போ இந்த இயற்கையோட இந்த தன்மை தான் கடவுளா? ஆமாம், இயற்கையோட தன்மையும் கடவுள் தான். அப்போ உண்மைன்னு ஒரு மனிதன் உண்மையின் வழியிலே வாழறான். அந்த உண்மையின் வழியிலே வாழறான் இல்லையா, அந்த உண்மைக்கு பேரும் மறுபெயர் கடவுள் தான். அப்போ கருணைக்கு மறுபெயர் கடவுள் தான், தயவுக்கு மறுபெயர் கடவுள் தான். இப்படி நல்ல விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்திலும் கடவுள் இருக்கிறார். கெட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளெல்லாம் கடவுள் இல்லவே இல்லை. அங்கே எல்லாம் மாயை இருக்குது.
அப்போ இங்கே மிகப்பெரிய போராட்டம் மனிதனுக்குள் நடக்குது. நான் மாயையை அதிகமாக உருவாக்குகிறேனா, மிருகத்தை அதிகமாக உருவாக்குகிறேனா, இல்லை கடவுளை நான் அதிகமாக உருவாக்குகிறேனா அப்படிங்கிற மிகப்பெரிய போராட்டம் மனிதனுக்குள் நடக்குது. இந்த போராட்டத்தில் மனிதன் தோத்துக்கிட்டே இருக்கான், ஜெயிக்கவே இல்லை, தோத்துக்கிட்டே இருக்கான். இப்போ தோத்து கடைசியில் வெற்றி அடைந்தவர்கள்லாம் சித்தர்களாக மகான்களாக முக்தி அடைந்து விடுகிறார்கள். தோத்தவர்கள் எல்லாம் இந்த மனிதர்கள் பிறவியிலிருந்து மிருக பிறவிக்கு மாறிவிடுகிறார்கள் அடுத்த ஜென்மத்தில். இப்படி தான் இங்கே பிறப்பும் இறப்பும் நடக்குது. அவனுடைய பாவம் புண்ணியத்தை சார்ந்து தான் நடக்குது. அதை தான் இந்த ஆசிவகம் என்ன சொல்லுதுனால், இந்த பாவம் புண்ணியம்தான் கடவுள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது சரியான ஒரு விதத்தில் அது சரியானது தான். உங்களுடைய எல்லாத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது எது அப்படின்னா பாவம் புண்ணியம் தான் நிர்ணயிக்குது. அப்போ அந்த பாவம் புண்ணியம் தான் கடவுள் அப்படின்னு சொன்னார். அதில் என்ன தப்பு இருக்குது? சரிதானே. இந்த பாவம் புண்ணியத்தின் வாயிலாக தான் கடவுள் எல்லா செயல்களையும் மனிதனுக்கு கொடுக்குறார். அவன் நல்லா செஞ்சானா நல்லா கொடுக்குறாரு, கெடுதல் செஞ்சானா கெடுதலை கொடுக்குறாரு. அப்போ கடவுள் யார்? பாவம் புண்ணியத்துக்குள்ளாரையும் கடவுள் இருக்கிறார், இந்த பிரபஞ்சமாகவும் இருக்கிறார், இந்த உலக இயக்கத்தையும் அவர் பார்த்து கொள்கிறார். அவர் என்ன வேலை செய்கிறார்? எந்த வேலையும் செய்யலை, வெறுமையாக இருக்கிறார், ஒரே இடத்துல இருக்கிறார், உலகம் முழுக்கும் பரவியும் இருக்கிறார், இயங்கிக் கொண்டும் இருக்கிறார், ஓய்வு எடுத்து கொண்டும் இருக்கிறார், எல்லாமாகவும் அவர் இருக்கிறார். ஆனால் இந்த சிலைக்குள் அவர் இருக்கிறார்னா இல்லை, உனக்குள் இருக்கிறாருன்னா இருக்கிறார், ஒரு துளியாக இருக்கிறார். அந்த ஒரு துளியை பல துளியாக பல செல்களாக மாற்றணும். ஒரு செல்லாக இருக்கிற அந்த ஒரு உயிராக இருக்கிற அந்த தன்மையை உடம்பு முழுக்க அவருடைய தன்மையாக மாற்றணும். நீங்கள் எந்த நினைவு வந்தாலும் நல்லதை மட்டும்தான் யோசிக்கணும், நல்லதை மட்டும்தான் செய்யணும். அப்படி ஒரு மனிதன் உருவாயிட்டானா அவன் தான் கடவுள். ஆனால் உருவாக மாட்டானே, உருவாக முடியாது. அது உருவாக்குவதற்கான வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறைக்கு பெயர் தான் யோகம். அப்போ இந்த மனிதன் மகானாக மாறணும்னா அந்த யோகத்தை கடைபிடித்தால் சீக்கிரம் மாறிடலாம். அப்படி இல்லாட்டினா என்ன பண்ணணும்? நீங்கள் இந்த பாவத்தை முழுமையாக கரைக்கணும். கரைச்சாதான் உங்களால் இந்த இறைநிலையை உணர முடியும். இறைநிலையை உணர்னா எங்கே உணரணும்? வெளியில் உணரணுமா? வெளியில் உணர முடியாது, உங்களுடைய உடம்புக்குள்ளே தான் உணரணும். அப்போ அதை தான் திருமூலர் சொன்னார். இந்த உடம்பை நான் முன்னன் இழுக்கென்று நினைத்தேன். இந்த உடம்புக்குள்ளே தான் உயிர் இருக்குது. அந்த உயிரால் தான் கடவுளாக மாற முடியும்னு நான் கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்தான் இந்த உடம்பையும் வளர்த்தேன், உயிரையும் வளர்த்தேன். ஏன் இந்த உடம்பை வளர்க்கணும்னு நான் இதை துச்சமாக நினச்சேன். ஆனால் இந்த முக்தி அடைகிற வரைக்கும் இந்த உடம்புங்கிறது தேவை. முக்தி அடைஞ்சதுக்கப்புறம் இந்த உடம்பு தேவையில்லை. அந்த கடவுள் தன்மைக்கு நான் போயிடுறேன். அதுக்கப்புறம் இந்த உடல் தேவையில்லை. எனக்கு தேவையாக இருந்தால் நான் எடுப்பேன், தேவையில்லைன்னா எடுக்க மாட்டேன். அப்போ இந்த கடவுளுக்கு என்னென்ன இல்லை அப்படின்னு நான் லிஸ்ட்டு போடுறேன். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க. கடவுள் எப்படிப்பட்டவர் நான் லிஸ்ட்டு சொல்கிறேன், அது தெரிஞ்சுங்க. இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். கடவுள் ஆணா பெண்ணா? இப்போ அல்லான்னு சொல்கிறான், அல்லா ஆணா பெண்ணா? பரமபிதான்றான், பரமபிதா ஆணா பெண்ணா? கடவுள் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் சொல்கிற சிவபெருமான் ஆணுன்னு சொல்கிறீங்க, பார்வதி பெண்ணுன்னு சொல்கிறீங்க. அது உங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை. அதற்கெல்லாம் அர்த்தம் இருக்குது. இந்த ஜீவன் தான் சிவன், இந்த ஜீவன் தான் சிவனாக மாறுது. அப்போ அந்த சிவனுக்குள்ள என்ன இருக்குது? சக்தி இருக்குது. அந்த சக்தி தான் பார்வதியாக இருக்குது. அப்போ சிவனும் பார்வதியும் ரெண்டாக உருவானால் அங்கே என்ன உருவாகுது? அப்போ அலின்ற ஒரு கதாபாத்திரம் அங்கே வந்துடுது. அப்போ அந்த அலியும் கடவுள் தான், அந்த அலியாலையும் கடவுளாக மாற முடியும்ன்ற ஒரு குறியீடு அங்கே வச்சாங்க. அப்போ இந்த மாணிக்கவாசகர், வள்ளலார், சித்தர்கள், மகான்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த கடவுளுக்கு என்னென்னலாம் இல்லைன்னு நான் சொல்கிறேன், லிஸ்ட்டு போடுறேன். கடவுள் ஆணா? ஆண் இல்லை. ஆணாகவும் இருக்கிறார், ஆணுக்குள்ளரையும் நம்ம உயிராக கடவுள் இருக்கார். பெண்ணுக்குள்ளேயும் இருக்கிறாரா? இருக்கிறார். இப்போ அலிக்குள்ளற உயிர் இருக்கா? இருக்குது. அங்கேயும் என்னவா இருக்கிறார்? அலியாகவும் இருக்கிறார். அப்போ ஒளியாக இருக்கிறாரா? ஒளியாகவும் இருக்கிறார்.
இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறார்ல, ஒளியாகவும் இருக்கிறார். ஒளி இல்லாமலும் இருக்கிறாரா? ஒளி இல்லாமலும் இருக்கிறார். இருளாகவும் இருப்பார், ஒளியாகவும் இருப்பார். இப்போ இறைவனுடைய தன்மை என்ன? எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறது தான் இறைவனுடைய தன்மை. இந்த இயற்கை முழுக்க, பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிறார் அவர். அதனால தான் இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கிறனால தான் இவன் செய்கிற நல்லது கெட்டது தப்பு எல்லாமே இறைநிலைக்கு உணர்த்தப்படுது, புரிஞ்சுக்கிறது. அப்போ அதுக்கு தகுந்தால் போல் பலன் கொடுக்குது. இப்போ நமக்குள்ளே இருக்கிறார், உயிராக இருக்கிறார். அதனால தான் நீங்கள் செய்கிற தப்பெல்லாம் அவரால் உணரப்படுகிறது. இப்போ அதுக்கு தகுந்தால் போல் தண்டனை கொடுக்குறார். அப்போ இந்த கடவுளுடைய தன்மை என்பது மிக பிரமிப்பானது. இதை புரிஞ்சுக்க தான் முடியும், உணர தான் முடியும். எங்கே உணர முடியும்? உங்களுக்குள்ளே உணர முடியும். உங்கள் ஜீவனை வைத்து தான் உணர முடியும். ஏன் அப்படின்னா அந்த ஜீவன் தான் ஒரு துளியாக கடவுள் தன்மையோடு இருக்கிறார். அப்போ இவருக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, புள்ள கிடையாது. இவருக்கு யாருமே கிடையாது. இப்போ இவருக்கு உருவம் இருக்கா? உருவமும் கிடையாது. அப்போ அருவமானவரும் அல்ல. அப்போ அவர் சொல்கிறாரு, மாணிக்கவாசகர் சொல்கிறாரு, ஆணாகி பெண்ணாகி அலியாகி ஒளியாகி அப்புறம் உருவமாகி. உருவமாக இருந்தார், அப்புறம் அருவமாக இருந்தார், அப்புறம் எதுவுமே இல்லாத தன்மையில் இருக்கிறார். உருவமாகவும் அவர் தான் இருக்கிறார், உருவமற்றதிலையும் அவர் தான் இருக்கிறார். எல்லாமாகவும் இருக்கக்கூடிய தன்மை தான் இறைத்தன்மை. இதை நம்ம இதுதான் இறைவன் அப்படின்னு நம்மளால் சொல்ல இயலாது. எல்லாத்துலேயும் இறைவன் இருக்கிறார். ஒரு கெட்டவன் இருக்கிறான் அப்படின்னால் அவனுக்குள்ளரையும் உயிராக இருக்கிறார். ஆனால் முழுமையாக அவனுக்குள் கடவுள் தன்மை இல்லை. இப்போ முழுமையாக கடவுள் தன்மையை யார் உருவாக்குகிறானோ அவன்தான் கடவுளாக மாறுகிறான். அப்போ அதை மாதிரி யார் உருவாக்கியிருக்காங்கன்னா இந்த சித்தர்களும் மகான்களும் தான் முழுமையாக கடவுள் தன்மையை அவர்கள் உடம்புக்குள் உருவாக்கியிருக்காங்க. அதனால்தான் அவர்கள் கடவுளுக்கு இணையாக இங்கே போற்றப்படுகிறார்கள். அப்போ இந்த கடவுளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமம். ஏன் அப்படின்னா அவர் எதுவாகவும் இல்லை, எல்லாமாகவும் இருக்கிறார். அப்போ இங்கே ஒரு பைத்தியக்காரன் போல தான் நம்ம இங்கே பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போ அவன் பித்தனாகவும் இருக்கணும். இந்த சித்தர்கள் இன்னொரு பெயர் பித்தன் என்று பெயர், இறைவனுக்கு இன்னொரு பெயர் பித்தன் என்று சொல்வதற்கு காரணம் இதுதான். அவன் சித்தனாகவும் இருப்பான், பித்தனாகவும் இருப்பான், எல்லாமாகவும் இருக்கிறான். இதுதான் கடவுள் தன்மை, இதுதான் கடவுள். இப்போ நீங்கள் பேசுகிறது, நீங்கள் நினச்சிட்டு தான் கடவுளா அப்படின்னா நீங்கள் பேசிக்கிட்டு தான் கடவுள் இல்லை. இந்த உருவமோ நீங்கள் சொல்கிறத அதெல்லாம் இல்லை. அப்போ கடவுள் என்பவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் என்பவர் ஒருவரே. பட்டினத்தார் சொல்றார், என்ன சொல்கிறார்? கடவுள் இல்லை நீ சொல்லவே, கடவுள் இல்லை என்று நீ சொல்லாதே. உன் கடவுள் ஒன்றென்று இரு. கடவுள் ஒருத்தர் தான். உண்டென்று இரு, இல்லைலாம் சொல்லாத. இருக்கார். அவர் ஒருவராக தான் இருக்கிறார். அவர் ஒருவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் பலவாறாக பிரிந்து இருக்கிறார். இப்போ இந்த உலக பிரபஞ்சம் முழுக்க அவர் எப்படி பிரிந்து இருக்கிறார் அப்படின்னால் இப்படி இருக்கிறார். ஒரு மனிதனுக்குள்ளரையும் உயிராக இருக்கிறார். இப்போ இந்த உடம்பு கோடிக்கணக்கான செல்களால் ஆனது. ஆனால் இதை இயக்கி கொண்டிருப்பது எது? இந்த உயிர் என்ற ஒன்று தான் எல்லாத்தையும் இயக்கி கொண்டிருக்கு. இந்த செல்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அந்த உயிர்னு ஒன்று வெளில போயிடுச்சுனால் இதெல்லாம் இயங்குமா? இயங்காது. அப்போ அதே போல தான் இந்த இறைவன் ஒன்றாக இருந்து இந்த பல கோடி செல்களாக இந்த உடம்பை எப்படி இந்த உயிர் இயக்குகிறதோ அதே போல் தான் இந்த இறைவன் ஒன்றாக இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற கிரகங்களை எல்லாம் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற செல்கள் மாதிரி இந்த உடம்பை எப்படி இந்த உயிர் இயக்குதோ அதே போல் இந்த பிரபஞ்சத்தை இந்த இறைவன் என்ற அந்த ஒரு பொருள் இந்த உலகம் முழுக்க இயக்குது. அந்த ஒரு பொருள் இல்லைனால் இந்த உலக இயக்கம் கிடையாது. அதே போல தான் இந்த உடம்பு எப்படி இயங்குதோ அதே போல தான் இந்த பிரபஞ்சமும் இயங்குது. இந்த உடம்புக்குள்ளே என்ன இருக்குது?
ஐம்பூதங்கள் இருக்குது, ஐம்புலன்கள் இருக்குது. இந்த புலன்கள் வழியாக எப்படி நாம் இயங்குகின்றோமோ அதே போல் இந்த ஐம்பூதங்கள் வழியாகவும் கிரகங்கள் வழியாகவும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலக இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த தன்மையில் தான் இறைவனும் இருக்கிறார். இறைவன் இந்த பிரபஞ்சத்தை இந்த கிரகங்கள் மூலமாக இயக்கி கொண்டிருக்கிறார். நம் உயிர் எப்படி இயங்குது? ஐம்புலன்கள் வழியாக, ஐம்பூதங்கள் வழியாக இந்த ஜீவன் இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கிறது, கோடிக்கணக்கான செல்களை வைத்து. இப்படி தான் இறைநிலையும் இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கா அப்படின்னா, ரெண்டுத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஜீவனும் இந்த உடம்பை எப்படி இயக்குகிறானோ அதே போல் தான் இந்த இறைவனும் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறான். அப்போ இந்த ஜீவன், இந்த ஜீவாத்மா இருக்கு இல்லையா, இந்த ஜீவாத்மாவால் எப்போ வேண்டுமானாலும் ஒரு உயிரை எடுத்துக்க முடியும், ஒரு உயிராக உருவாக முடியும். ஆனால் அந்த பரமாத்மாவால் ஒரு உடலாக, ஒரு உயிராக வர முடியாது. ஒரு உருவத்துக்குள் பரமாத்மாவா வர முடியாது, ஆனால் ஜீவாத்மாவால் வர முடியும். இதுதான் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள வேறுபாடு. அவர் நினைத்தால் கூட இந்த மனிதனை வைத்து தான் பல விஷயங்கள் இங்கு செய்ய முடியும். அதனால தான் இந்த இயேசு, இந்த அல்லாஹ் எல்லாம் இந்த இறை தூதர்கள் என்று தங்களை பறைசாற்றி கொண்டார்கள். இறைவனால் வர முடியாது. அதனால தான் நான் அவன் சொன்ன விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்ல இங்கே வந்திருக்கேன். இது அவனுடைய கூற்று என்று பறைசாற்றினார்கள் சித்தர்களும் மகான்களும். இப்போ உங்களுக்கு தெளிவாக இறைவன் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு காணொலியில் நம்ம சந்திப்போம்.